எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. சிறுநீரும் மலமும் அன்றாடம் நம்முடைய உடலிலிருந்து வெளியேறக்கூடிய கழிவுகளாகும். சிறுநீர் பை, பெருங்குடல் மற்றும் மலக்குடல் ஆகிய உறுப்புகள் இந்த கழிவுகளை வெளியேற்றக்கூடிய பொறுப்பை கொண்ட உறுப்புகள் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். உடலை விட்டு வெளியேற்றப்பட வேண்டிய ஒரு கழிவு தொகுப்பு அந்த கழிவுகளை வெளியேற்றக்கூடிய பொறுப்பு கொண்ட உறுப்புகளுக்குள் வந்திருக்கும் நிலையில் அங்கே, அதாவது அந்த கழிவு நீக்க உறுப்பில் ஒரு வெப்ப ஆற்றல் உருவாகி இருக்கும். இங்கே வெப்ப ஆற்றல் என்பதை ஒரு இயக்கத்திற்கு உதவக்கூடிய ஆற்றல் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வெப்ப ஆற்றலை கொண்டுதான் அந்த கழிவு நீக்க உறுப்பிலிருந்து கழிவுகள் வெளியேற்றப்படும். இதனை இன்னுமே சற்று ஆழமாக நாம் புரிந்து கொள்வோம். சிறுநீரை உதாரணமாக கொண்டு, உடலை விட்டு வெளியேற்றப்பட வேண்டிய கழிவு நீராம் சிறுநீர் நம்முடைய சிறுநீர் பையில் சேகரமாகிறது என்றால், அதனுடனேயே சேர்த்து சிறுநீர் பையில் ஒரு வெப்ப ஆற்றலும் உருவாகும். அந்த வெப்ப ஆற்றல் தான் ஏற்கனவே நான் சொன்னபடி சிறுநீர் பையில் உள்ள அந்த சிறுநீரை உந்தி வெளித்தள்ள உதவக்கூடிய இயக்க ஆற்றல். அடுத்து ஒரு முக்கியமான புரிதல் இருக்கிறது. கழிவுகளை வெளியேற்றுவதற்காக ஒரு குறிப்பிட்ட கழிவு நீக்க உறுப்பில் உருவாகி இருக்கும் வெப்ப ஆற்றல் பயன்படுத்தப்படாமல் போகுமானால் அந்த வெப்ப ஆற்றல் அது நிலை கொண்டிருக்கக்கூடிய கழிவு நீக்க உறுப்பை பாதிக்கும். இதுதான் நாம் இங்கே முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மருத்துவ புரிதல். சிறுநீர் உதாரணத்தின் மூலமே இதனையும் சற்றே விளக்கமாக நாம் புரிந்து கொள்வோம். நமக்கு சிறுநீர் கழிக்க வேண்டிய உணர்வு வந்திருக்கிறது என்றால் காலம் தாழ்த்தாமல் உடனே சென்று சிறுநீர் கழித்து விட வேண்டும். ஆனால் நாம் சிறுநீரை அடக்கி கொண்டு இருந்தோமே ஆனால் அந்த சிறுநீரை வெளியே தள்ளுவதற்காக சிறுநீர் பையில் உருவாகி இருக்கும் அந்த வெப்ப ஆற்றல் அந்த சிறுநீர் பையை பாதிக்க தொடங்கும். அதாவது சிறுநீர் பையினுடைய தசை மற்றும் தசை நார்கள் அந்த பயன்படுத்தப்படாத வெப்ப ஆற்றலால் பாதிக்கப்பட்டு சிறுநீர் பையானது நல்ல முறையில் சுருங்கி விரிந்து இயங்க முடியாமல் போய்விடும். ஒரு உறுப்பு நன்கு சுருங்கி விரிந்து இயங்க வேண்டுமெனில் அதன் தசை நார்கள் வெப்பத்தால் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். சிறுநீரை ஒரு கணிசமான நேரம் அடக்கி வைத்துவிட்டு பின்னர் போகும்போது சிறுநீர் சூடாகவும் எரிச்சலுடன் வருவதை நாம் அனைவருமே உணர்ந்திருக்கின்றோம் தானே. சிலருக்கு சிறுநீர் வெளியே பாய்ந்து வரக்கூடிய தன்மை, அதாவது யூரின் ஃப்ளோ என்று சொல்வார்களே, அது மெதுவாக இருக்கும். இன்னும் சிலருக்கு சிறுநீர் கழிக்க தயாரான பின்னரும் கூட சற்று தாமதமாகத்தான் சிறுநீர் வெளியே வர ஆரம்பிக்கும். இது போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் சிறுநீர் பையில் உருவாகியிருந்த அந்த வெப்ப ஆற்றல் சிறுநீரை வெளியேற்ற பயன்படாமல், ஏனென்றால் நாம் காலம் தாழ்த்தி விட்டோம். சிறுநீர் வந்தவுடன் போகாமல் காலம் தாழ்த்தி விட்டோம். ஆக சிறுநீரை வெளியேற்ற பயன்படாமல் அந்த வெப்ப ஆற்றலானது உள்ளேயே தேக்கம் கொண்டு சிறுநீர் பையின் தசை நார்களை தாக்கி அதன் சுருங்கி விரியும் தன்மையை பாதித்திருப்பது தான் மேற்சொன்ன இந்த தொந்தரவுகள் எல்லாம். இந்த இடத்தில் இன்னொரு மிக முக்கியமான அக்குபங்க்சர் மருத்துவ புரிதலையும் நாம் விளங்கிக் கொள்வோம். நமது சிறுநீரகம் இருக்கிறது, நமது சிறுநீரகம்தான் நமது சிறுநீர் பையின் கவனிப்பாளர், கண்காணிப்பாளர், ஒரு ஆசிரியரை போன்றவர். சிறுநீர் பையினுடைய பொறுப்பு சிறுநீரகத்தின் மீது இருக்கிறது என்று புரிந்து கொள்வோம். சிறுநீர் பை ஒரு பாதிப்பை சந்திக்கிறது என்றாலே இயல்பாகவே சிறுநீரகத்தின் இயக்க சக்தியினுடைய திசையிலே மாற்றங்களும் குழப்பங்களும் ஏற்பட்டுவிடும். சிறுநீரகத்தின் சக்தி நிலையில் ஏற்படக்கூடிய இது போன்ற பாதகமான மாற்றங்கள் சிறுநீரகத்தினுடைய பராமரிப்பில் உள்ள பணிகளிலும் பாதிப்புகளை ஏற்படுத்திவிடும். சிறுநீர் என்னென்ன பணிகளை எல்லாம் நம்முடைய உடலில் செய்கிறது என்றால், நம்முடைய தலைமுடியை பராமரித்தல் சிறுநீரகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு வேலை. நம்முடைய கண்ணின் கருவெளியின் செயல்திறனை பராமரித்தல், நம்முடைய பற்களின் உறுதித்தன்மையை பேணுதல், நம்முடைய எலும்புகள் மற்றும் எலும்பு மூட்டுக்களை பராமரித்தல், நம்முடைய ஹார்மோன்களுடைய தரத்தை பேணுதல், இனப்பெருக்க மண்டலத்தினுடைய பணிகள், உடலின் வெப்ப மேலாண்மையை நிர்வகித்தல், இரத்தத்தின் தூய்மையை பேணுதல் போன்ற பல முக்கியமான பணிகளில் சிறுநீரகங்களின் ஆற்றல் தான் முக்கியமான பங்கை வகித்து கொண்டிருக்கிறது. ஆக சிறுநீரை அடக்குதல் என்ற சிறிய தவறு மேற்சொன்ன நம்முடைய உடலின் முக்கியமான பராமரிப்பு பணிகளிலும் தாக்கங்களை ஏற்படுத்தி அடுத்தடுத்த நோய்த்தன்மைகளை வளர்த்து விட முடியும். இது கேட்பதற்கு சற்றே மிகைப்படுத்தப்பட்டதாக தெரியலாம். ஆனால் சின்ன சின்ன தவறுகளும் அது தவறு என்றே நமக்கு புரியாமல் போய் அதுவே நமக்கு பழகி போவதும்
அதனால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விளைவுகளின் தொகுப்பும் தான் பெரிய பெரிய நோய்கள் என்பதை நாம் யாரும் மறுக்க முடியாது. ஆக நாம் ஒருபோதும் சிறுநீரை அடக்கக்கூடிய பழக்கத்தை மேற்கொள்ளவே கூடாது. என்ன வேலை இருந்தாலும் சரி, உடலின் இயற்கை தேவைகளை, அதுவும் கழிவு நீக்கத்தினுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு காலம் தாழ்த்தவே கூடாது. குறிப்பாக பெண்கள் இதனை உறுதியாக விளங்கி கொண்டு நடந்து கொள்ள வேண்டும்.